உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். ஊழியர் சங்கம் கோவை மாவட்ட மையம் மாவட்ட செயலாளர் சரவணகுமார் ஆகிய நான் எங்களது வாழ்வாதார கோரிக்கையான வரவேற்கப்பட்ட காலமுறை ஊதியம் கேட்டு கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் தமிழக அரசு எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. இதனால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நாங்கள் முழு நேர ஊழியராக 1995 எங்களை அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கான பணிகள் அனைத்துமே நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு முழு காலமுறை ஊதியம் வழங்காமல் இழுபறியாகவே இழுத்தடித்துக் கொண்டு வருகிறார்கள். மற்றும் எங்களது பதவி உயர்வு 30 விழுக்காடுகள் வேண்டும் என்று ரொம்ப நாளாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பதவி உயர்விலும் எங்களை புறக்கணித்து வருகிறார்கள். மேலும் எங்களது கோரிக்கையான காலமுறை ஊதியம் கிடைப்பதற்கு நாங்கள் நிறுத்த வருத்தத்துடனும் வேதனையுடனும் பலமுறை போராடிவிட்டோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு தெளிவுரையும் கிடைக்கவில்லை. இதை தமிழக அரசு எங்களது காலமுறை ஊதியத்தை பெற்றுத்தர வழங்க எங்களுக்கு முன்முயற்சியுடன் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது பதவி உயர்வில் 10 ஆண்டுகளாக இருப்பதை 6 ஆண்டுகளாக குறைத்து எங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பதையும் கோரிக்கை வைக்கிறோம். தேர்தல் பணி முதல் அனைத்து பணிகளிலும் முழுமையாக எங்களை பயன்படுத்தித்தான் இந்த தமிழக அரசு வேலை செய்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு பதவி உயர்விலையோ கருணை அடிப்படையிலேயோ எந்த ஒரு வாய்ப்பினையும் எங்களுக்கு வழங்காமல் எங்களை அடிமட்ட மக்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இது உள்ளது. எங்கள் வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வழங்க நாங்கள் இதன் மூலம் வழிபட்டுக் கொண்டு இந்த மறியல் போராட்டம் நடந்துள்ளது என்று நன்றி, வணக்கம். நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு.